ஃபைல் மெனு ஆப்ஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இல்லஸ்ட்ரேட்டரில் டூல்ஸ் ஒரு 30% யூஸ் பண்ணுவோம், பேனல்ஸ் ஒரு 30% யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கண்ட்ரோல் பார் ஒரு 10% யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற 30% மெனு ஆப்ஷன்ஸை மட்டுமே நம்பி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டூல்ஸில் ஒரு சில எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம், அதை எடிட் பண்ணுறதுக்கு பேனல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டுலையுமே செய்ய முடியாத வேலையை மெனு ஆப்ஷன்ஸை வச்சு தான் நம்ம கண்டிப்பாக செய்கிற மாதிரி இருக்கும். பட் மெனு ஆப்ஷன் நீங்கள் லேர்ன் பண்ணலன்னா இல்லஸ்ட்ரேட்டரில் ஒரு 30% 40% நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து அதை சேவ் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, பிரிண்டிங் வரைக்கும் ஃபைல் மெனுவில் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மெனுலையும் உள்ள ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் வச்சு தான் நம்ம எல்லா ஒர்க்குமே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரீ கோர்ஸில் டூல்ஸ், பேனல்ஸ், அப்புறம் மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. மற்றவங்களோட ட்ரைனிங்கை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இது அட்வான்ஸ் லெவல் தான். ஆனால் நம்மளோட டிஜிட்டல் கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு மினிமலான கோர்ஸ் தான். ஏன்னா நம்ம சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் கோர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இவ்வளோ கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், CorelDRAW, XD, Figma வரைக்கும் அவைலபிள் இருக்குது. எல்லாமே மாஸ்டரிங் லெவலில் தான் இருக்கும். ஸோ ஒரு பிளேலிஸ்ட்டில் எல்லா கோர்ஸுக்குமான ட்ரெய்லரும், இன்னொரு பிளேலிஸ்ட்டில் டிஜிட்டல் கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதாவது டிஜிட்டல் கோர்ஸ்னால் என்ன, அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் பண்ணும், அதோட ப்ரைஸிங், கடைசியாக டிஜிட்டல் கோர்ஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில், சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இந்த 6 சாஃப்ட்வேரில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். மாஸ்டரிங் லெவலில் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஜிட்டல் கோர்ஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் என்னென்ன சிலபஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சப்டைட்டிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா கோர்ஸ் எப்படி பை பண்ணணும், ப்ரைஸிங், சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ், இது போக கோர்ஸில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸ் வேணால் பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைல் மெனு பார்க்கலாம். இதில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறதில்ல, எல்லாத்தையுமே இக்னோர் பண்ண போகிறதும் இல்லை. ரொம்ப முக்கியமான ஆப்ஷன்ஸை இப்போ லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நியூ. ரெண்டாவது வீடியோவில் இதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். சிம்பிளாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நியூ ஃப்ரம் டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்குது. இது 100% தேவைப்படாது. ஏன்னா இல்லஸ்ட்ரேட்டரில் ப்ரீ டிஃபைன்டாக ஒரு சில டாக்குமெண்ட் சைஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே மோஸ்ட்லி ரொம்ப பழைய டெம்ப்ளேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி சைஸ் மாறிக்கிட்டே இருக்கும் பேனர்ஸுக்கெலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நெட்டில் நீங்கள் எடுக்கிறது தான் சேஃப். இதில் சாம்பிளுக்கு ஒன்றே மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். ப்ரௌச்சர், பிஸ்னஸ் கார்டு ரெண்டுமே எடுக்கிறேன். இது 3-fold ப்ரௌச்சருக்கான ஒரு லேஅவுட். இது பிஸ்னஸ் கார்டு. லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரைட் 2 இருக்குது. இதில் 4 இருக்குது. டிசைனிங் ஃபீல்டு வந்துட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே நம்ம மெமரி பண்ணிடணும். எல்லா டைமும் இதில் இருக்க ப்ரீ டிஃபைன்டான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதில் இருக்கிறத பெரும்பாலும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். என்ன டிசைன் பண்ண போகிறீங்களோ அது ரெலவெண்ட்டான சைஸை நீங்கள் மெமரி பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதிலே எல்லாமே ஆல்மோஸ்ட் தேவையானது இருக்கும். முன்னாடி இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஆப்ஷனை டெம்ப்ளேட்டில் போய் எடுத்தோம். பட் இப்போ இருக்கிற நியூ இன்டர்ஃபேஸில் எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு, அதனால் அதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓப்பன் விண்டோவுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாம் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த மெத்தடில் போய் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதை வேலையாக வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் தான் எப்போவுமே பெஸ்ட் ஆப்ஷன். எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணுன்னாலும் அது ரெலவெண்ட்டான ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக இல்லஸ்ட்ரேட்டர் தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா இது ரொம்ப ஒன்றும் கன்வீனியண்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி சின்ன விண்டோவாக இருக்கும், நிறைய ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை இப்படி பெருசு பண்ணி வச்சு ஒர்க் பண்ணலாங்கிறது கூட இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. இதில் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே பெருசாக வரும். ஸோ ஓப்பன் விண்டோவே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அப்படியே பண்ணாலும் கூட இந்த மாதிரி பெருசாக வச்சு ஒர்க் பண்ணுங்கள். என்னோட என்டையர் ஒர்க் ஃப்ளோவில் நான் ஓப்பன் விண்டோவை யூஸே பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோரர்லேயே தான் நான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவேன். எந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறோமோ அது ரெலவெண்ட்டான ஃபைல் மட்டுமே எப்போயுமே எக்ஸ்ப்ளோரரில் இருக்கும். ஸோ அதை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் விண்டோவை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓப்பன் ரீசன்ட் ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்குது. இது எடிட் மெனுவில், ப்ரிஃபரன்ஸில், ஃபைல் ஹேண்ட்லிங்கில் இதில் 0 வச்சிட்டோம் அப்படின்னாலே அங்கே எந்த ஃபைல்ஸுமே காமிக்காது. ஸோ நான் எப்போயுமே அது 0 தான் வச்சுருப்பேன். உங்களுக்கு ஒரு சில ஃபைல் காமிக்கும், பட் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் விண்டோவே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்கு அடோப்லேருந்து பிரிட்ஜின்னு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. பட் அது ஓரளவு நல்ல ஹை கான்ஃபிகரேஷன் சிஸ்டத்திலே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ தேவையில்லை. எக்ஸ்ப்ளோரர் எப்போயுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அப்புறம் க்ளோஸ். கரண்ட்டாக நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். க்ளோஸ் ஆல்னு கொடுத்தோன்னா எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். நோ கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ஆகாமே க்ளோஸ் ஆயிரும். ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஒரு நேமில் சேவ் பண்ணிவிட்டு அதே ஃபைலை இன்னொரு நேமுக்கு சேவ் பண்ணோம் அப்படின்னா சேவ் ஆஸ் கொடுக்கலாம். செகண்ட் பிராண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன், சேவ் கொடுத்துட்டேன். இப்போ ஏற்கனவே இருந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த ஃபைல் தான் ரன்னிங்கில் இருக்குது. இன்னும் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இதில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லஸ்ட்ரேட்டரை ஓரளவு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு சேவை காப்பிங்கிற ஒரு ஆப்ஷனே தேவைப்படும். அப்போ தான் புரியவும் செய்யும். சேவஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதனால் அந்த 2 மட்டுமே இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதை இக்னோர் பண்ணிக்கலாம். சேவ் செலக்டட் ஸ்லைசஸ் இதை இக்னோர் பண்ணிக்கலாம். வெர்ஷன் ஹிஸ்ட்ரி Adobe XD Figma கொஞ்சம் யூஸ் ஆகும்.
பட் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க அதை கூட யூஸ் பண்ணுறதில்ல. இல்லஸ்ட்ரேட்டர் மாதிரியான சாஃப்ட்வேரில் டெஃபினட்டாக அது தேவைப்படாது. இதெல்லாம் ஒரிஜினல் வெர்ஷனில் க்ளவுட் பேஸ்டாகவே நீங்கள் வைக்கும்போது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உண்டே தவிர பெரிய அளவில் ஒர்க் ஃப்ளோவில் தேவைப்படாது. ஏன்னா யூஐ சாஃப்ட்வேரில் நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கும். எல்லாமே க்ளவுடில் இருக்கிறதுனால பிஃபோர் ஆஃப்டருக்கு பதிலாக வெர்ஷன் ஹிஸ்ட்ரி மூலமாக அங்கே ஹேண்டில் பண்ணுவோம். பட் கிராஃபிக் டிசைனை பொறுத்தவரையில் மினிமலான கமிட்மெண்ட், மினிமலான ஒர்க் ஃப்ளோ. ஸோ வெர்ஷன் ஹிஸ்ட்ரி இங்கே பெரிய அளவில் தேவைப்படாது. நியூ ஃப்ரம் டெம்ப்ளேட்டே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ சேவ் ஆஸ் டெம்ப்ளேட் தேவைப்படாது. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூ டாக்குமெண்ட் நமக்கு தேவையான சைஸில் க்ரியேட் பண்ணி டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் டெய்லி 10 வாட்டி ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் கூட டெம்ப்ளேட்டாக யாருமே சேவ் பண்ணி வைக்க மாட்டாங்க. புதுசாக தான் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா புதுசாக டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம் கிடையாது. ரிவெட்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிட்டேன். பட் பழைய மாதிரி இந்த ஃபைல் வேணும் அப்படின்னா பொதுவாக நம்ம அண்டு கொடுப்போம். எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்கணும் அவ்வளோ அண்டு கொடுக்கணும். பட் அந்த மாதிரி அண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் ரிவெட்னு கொடுக்க போகிறேன். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆயிரும். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான். கரெக்டாக அந்த சர்க்கிள்லாம் இருக்கும்போது நான் செகண்ட் பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ சர்க்கிளோடு வந்திருக்கு. நம்ம ஒரு டிசைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சில ஃபைல்ஸ் இல்லைனா எலமெண்ட்ஸை சப்போர்ட்டிவாக எடுத்திருப்போம். அதில் கொஞ்சம் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருப்போம். டெம்பரரியாக நம்ம டெலீட் பண்ணியிருப்போம். இல்லை இந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஈவன் ரீசைஸ் கூட பண்ணியிருப்போம். பட் இந்த டாக்குமெண்ட் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கும் போதோ இல்லைனா கடைசியாக சேவ் பண்ணியிருக்கும் போதோ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துடும். ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். அதுக்கப்புறம் சர்ச் அடோப் ஸ்டாக்னு இருக்குது. ஒரு 3 டாட் வச்சுருக்காங்க. அதுக்கு பதிலாக ப்ராக்கெட்டில் ஆடுன்னே வச்சுருக்கலாம். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு ஆடு தான். இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அடோப் ஸ்டாக்குங்கிற வெப்சைட்டுக்கு தான் போகும். ப்ரீமியம் ஸ்டாக் இமேஜஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் இது. ஸோ கம்ப்ளீட்டாக இது ஒரு ஆட், அதை இக்னோர் பண்ணிக்கலாம். அப்புறம் பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுவுமே நமக்கு தேவையில்லை. பட் முன்னாடிலாம் இந்த ஆப்ஷன் மூலமாக மட்டும்தான் இமேஜை பிளேஸ் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ் மார்க் வரும். எக்ஸ் மார்க் வந்துடுச்சு அப்படின்னாலே இந்த டாக்குமெண்ட்டை நம்ம சேவ் பண்ணிவிட்டு இந்த இமேஜையும் அது கூடவே நம்ம கேரி பண்ணணும். ஒருவேளை இதை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேயும் இமேஜ் மிஸ்ஸிங் அப்படின்னு காமிக்கும். அதனால் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது ஷிஃப்ட் கீயை மட்டும் ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த எக்ஸ் மார்க் வராது. இந்த இமேஜையுமே நம்ம பாதுகாத்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. டெலீட் கூட பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் மார்க் நார்மலாக நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் மார்க் வராது. இந்த டாக்குமெண்ட்லேயே அந்த இமேஜ் அப்படியே இம்போர்ட் ஆயிரும் ஒரிஜினலாக. ஸோ எப்போயுமே இமேஜ் இம்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ் மார்க் இல்லாமல் இம்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்வைட் டு எடிட் எக்ஸ்டி ஃபிக்மாவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லஸ்ட்ரேட்டரை பொறுத்தவரையில் நம்ம ஷேர் பண்ணி யாரையுமே எடிட் பண்ணுறதுக்கெலாம் இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ஷேர் ஃபார் ரிவ்யூன்னு ஒன்று இருக்குது. வாட்ஸ்அப், டெலிகிராம் இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் மெசேஜர் என்னைக்கு இல்லாமல் போகுதோ அன்னைக்கு வேணால் இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வரைக்கும் இது தேவைப்படாது. ஏன்னா டேரெக்டாக நம்ம வாட்ஸ்அப்லேயோ இமெயிலையோ தான் நம்ம அனுப்புவோம். ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் இந்த மாதிரியான கிராஃபிக் டிசைனிங் சாஃப்ட்வேரில் ரிவ்யூக்கெலாம் யாருக்குமே நம்ம அனுப்ப மாட்டோம். மோஸ்ட்லி இன்ஸ்டன்ட் மெசேஞ்சர் இல்லைனா இமெயில் இல்லாட்டி சேட்டில் தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ எதுவுமே பெரிய அளவில் தேவைப்படாது. எக்ஸ்போர்ட்டில் எக்ஸ்போர்ட் ஆஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். ஃபோட்டோஷாப்பை பொறுத்தவரையில் இந்த ஆப்ஷன் கொஞ்சம் தேவைப்படும். இல்லஸ்ட்ரேட்டரை பொறுத்தவரையில் எக்ஸ்போர்ட் ஆஸ் நமக்கு தாராளமாக போதும். இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள கன்ஃபியூஸ் இப்போதைக்கு வேண்டாம். எப்போயுமே டிசைன் பண்ணும்போது ஏதாவது ஒரு சில எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆர்ட் போர்டை விட்டு கொஞ்சம் வெளியே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸாக்டாக ஆர்ட் போர்டில் வைக்கும்போது எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒயிட்டு தெரியும். இல்லஸ்ட்ரேட்டரில் இந்த பக் ரொம்ப வருஷமாக இருக்குது. இப்போ வரைக்கும் அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணல. இது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லி ஓவரால் ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணி கோரல் ட்ரா ஸ்டைலில் கிளிப்பிங் மாஸ்க் நம்ம கொடுத்தாலும் கூட இந்த எட்ஜில் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒயிட்டு தெரியும். அதனால் இந்த மாதிரி நிறைய டிசைனர்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. பட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லஸ்ட்ரேட்டரில் கிடையாது. ஏன்னா ஆர்ட் போர்டுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை மட்டுமே நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இல்லஸ்ட்ரேட்டரில். இந்த ஆப்ஷனை முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஆனால் கோரல் ட்ராவில் 2024 தான் அந்த அப்டேட்டே வந்துச்சு. இப்போ ஃபைல் மெனுவில் எக்ஸ்போர்ட்டில் எக்ஸ்போர்ட் ஆஸ்ன்னு கொடுக்குறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் யூஸ் ஆர்ட் போர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் ஜேபிஜி வச்சுட்டேன். கீழே இந்த டிக் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த டிக்கு கொடுக்கல அப்படின்னா ஆர்ட் போர்டுக்கு வெளியே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிற எல்லா ஷேப்பும் சேர்த்தே வரும். நான் ரெண்டுமே காமிக்கிறேன். இப்போ டிக்கு வச்சு ஒன்று சேவ் பண்ணுறேன். ஃபைல் நேம் பண்ணிக்கலாம். யூஸ் ஆர்ட் போர்டுன்னு வச்சுட்டேன். டெஸ்க்டாப் சேவ் பண்ணுறேன். இப்போதைக்கு RGB இருக்கட்டும். ரெசல்யூஷன் 72 இருக்கட்டும். கொஞ்சம் சீக்கிரம் எக்ஸ்போர்ட் ஆயிரும். இப்போ மறுபடியும் ஃபைல் மெனுவில் எக்ஸ்போர்ட்டில் எக்ஸ்போர்ட் ஆஸ். இப்போ வித்தவுட் ஆர்ட் போர்டுன்னு கொடுத்துருக்கேன். அந்த டிக்கு நான் கொடுக்கல. சேவ் பண்ணுறேன். அதே மாதிரி RGB 72 இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ ஆர்ட் போர்டுக்கான டிக்கு கொடுத்தோம் அப்படின்னா இப்படி எக்ஸ்ட்ரா எந்த எலமெண்ட்டுமே வராது. எக்ஸாக்ட் ஆர்ட் போர்டில் எது நமக்கு தேவையோ அது மட்டும் வரும். JPG வச்சிங்கன்னா மட்டும் அந்த ஆப்ஷன் அதிகமாக தேவைப்படும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபைல் ஃபார்மேட்டை பொறுத்து இருக்குது. எல்லா டைமும் அது எனேபிளாக இருக்காது.
அதனால் ஓரளவு ஸ்டாண்டர்டான ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பர்டிகுலராக ஏதாவது ஒரு சில எலமெண்ட் வேணும் அப்படின்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக்லேயே எடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட் செலெக்ஷன் ஒன்று இருக்குது, அதே ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது. இப்போ நம்ம செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எலமெண்ட் மட்டும் தனியாக வந்துடும். இல்லஸ்ட்ரேட்டரில் இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஐகான்ஸ், லோகோ இல்லைனா பர்டிகுலராக ஏதாவது விட்ஜெட், ஏதாவது எலமெண்ட்ஸ் தனியாக இந்த மாதிரி நம்ம எடுக்கிற சிச்சுவேஷன் வரும்போது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்ன ஃபார்மேட் வேணுமோ இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இதில் எஸ்விஜி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேல் 1x தாராளமாக போதும். இதில் ஜேபிஜி இல்லைனா பிஎன்ஜி எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்னு கொடுத்தோம் அப்படின்னாலே அது மட்டும் தனியாக வந்துடும். இப்போ நான் பிஎன்ஜி வைக்கிறேன். டெஸ்க்டாப்பில் ஃபைல் மெனுவில் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி லோகோ மட்டும் தனியாக நம்ம பிஎன்ஜிலையோ இல்லை பர்டிகுலர் ஏதோ ஃபார்மேட்டில் வேணால் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் பேக்கேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். இந்த டிசைன் எலமெண்ட்டில் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. இது ஒரு ஃபாண்ட், இது ஒரு ஃபாண்ட், இது ஒரு ஃபாண்ட், இது ஒரு ஃபாண்ட். கிரியேட் அவுட்லைன் பண்ணிட்டு தான் நம்ம மோஸ்ட்லி கொடுப்போம். மெயினான பீப்புளுக்கு நம்ம ஃபாண்ட்டோடய கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஃபாண்ட்ஸை நம்ம தனித்தனியாக எடுத்து செப்பரேட்டாக நம்ம கொடுக்குறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. பட் இந்த ஆப்ஷன் மூலமாக ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்ஸை ரொம்ப ஈஸியாக அதுவே நமக்கு கொடுத்துரும். இப்போ பேக்கேஜ்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணாமல் பேக்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபாண்ட் இருக்காது. அதனால் எப்போல்லாம் நீங்கள் டாக்குமெண்ட்டில் சேஞ்ச் பண்ணுறீங்களோ சேவ் பண்ண பிறகு தான் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். டெஸ்க்டாப்பில் இருக்குது, பேக்கேஜ்னு கொடுக்குறேன், அவ்வளோதான் முடிஞ்சது. ஷோ பேக்கேஜ், அதே ஃபைலோட ஒரு காப்பி, அதுக்கான ரிப்போர்ட்ஸ் இருக்குது, ஃபைல் நேம், கலர் மோட், ஒரு சில ப்ரொஃபைல், யூனிட்ஸ், டைமென்ஷன். அதாவது நம்ம ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சிஸ்டத்தில் இல்லை அப்படின்னா ஃபாண்ட் மிஸ்ஸிங் வரும். இப்போ நான் வச்சுருக்கிற டாக்குமெண்ட் உள்ள எல்லா ஃபாண்ட்ஸுமே இருக்குது. ஸோ அதனால் நன்னுன்னு வந்திருக்கு. அதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. இதில் ஃபாண்ட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ ஃபாண்ட்ஸ் நான் இந்த டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபாண்ட் மிஸ்ஸிங் ப்ராப்ளம் வராது. ஸோ ஃபைல் மெனுவில் உள்ள ரொம்ப முக்கியமான ஆப்ஷனில் பேக்கேஜும் ஒன்று. அப்புறம் ஸ்கிரிப்ட், இதை அப்படியே நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் செட்டப்னு ஒன்று இருக்குது. ஏதாவது ஒரு சில டாக்குமெண்ட்டில் ப்ளீட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ளையர், ஏதாவது ஒரு சில பிரிண்டிங் இருக்குல்ல, இந்த மாதிரி ரெட் லைன் இருக்கும். கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்டில் அகைன் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட் செட்டப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மட்டுமே போதும். 0 வச்சுட்டேன். ஒருவேளை யூனிட்ஸ் சேஞ்ச் பண்ணால் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ போயிடுச்சு. தேவையில்லைன்னா இருக்கிற ப்ளீடை ரிமூவ் பண்ணிக்கலாம். தேவை அப்படின்னா இல்லாத டைமில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் மோட், ஆர்ஜிபியில் இருக்கிறத சிஎம்ஒகேக்கு மாற்றிக்கலாம், சிஎம்ஒகேயில் இருக்கிறத ஆர்ஜிபிக்கு மாற்றிக்கலாம். இல்லஸ்ட்ரேட்டரை பொறுத்தவரையில் இந்த ரெண்டே மோடு தான் இருக்கும். ஃபைல் இன்ஃபோ பெரிய அளவில் தேவைப்படாது. நம்ம ஒர்க் பண்ணுற ஃபைலோட என்டையர் டீட்டெயிலில் வச்சுக்கலாம். பட் ஃப்ரீலான்ஸ்லேயே இல்லை பெரிய பெரிய கம்பெனிலே கூட இதை யூஸ் பண்ண மாதிரியே தெரில, அதை அப்படியே இக்னோர் பண்ணிக்கலாம். பிரிண்டிங், நம்ம கிரியேட் பண்ணுற டிசைனை பிடிஎஃப்லேயோ ஜேபிஜிலேயோ வச்சுட்டு தான் நம்ம மோஸ்ட்லி பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பிரிண்டர்ஸ் கூட ரொம்ப ரேராக தான் டேரெக்டாக இல்லஸ்ட்ரேட்டர்லேருந்து கொடுப்பாங்க. பிரிண்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அது இங்கே அப்பியர் ஆகும். பிரிண்டர் நேம் இருந்துச்சுன்னா தான் மீதி இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே எனேபிள் ஆகும். என்கிட்ட பிரிண்டர் இல்லை, ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன். கடைசியாக எக்ஸிட், இல்லஸ்ட்ரேட்டரை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். நீங்கள் நிறைய டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எதையுமே சேவ் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா க்ளோஸ் ஆல் கொடுக்கலாம், எக்ஸிட்டும் கொடுக்கலாம். எக்ஸிட்னு கொடுத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் க்ளோஸ் ஆகிட்டு இல்லஸ்ட்ரேட்டரும் க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆல்னு கொடுத்தோன்னா இல்லஸ்ட்ரேட்டர் அப்படியே இருக்கும், டாக்குமெண்ட் மட்டும் க்ளோஸ் ஆகும். ஸோ ஃபைல் மெனுவில் நியூ ஆப்ஷன் தேவைப்படும். அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற எந்த ஆப்ஷனுமே தேவையில்லை, டைரெக்டாக க்ளோஸ் வந்துடலாம். இதில் க்ளோஸ், க்ளோஸ் ஆல், சேவஸ் 4 ஆப்ஷனுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டைரெக்டாக ரிவர்ட் ஆப்ஷன் வந்துடலாம். ஓப்பன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைரெக்டாக எக்ஸ்போர்ட்டில் எக்ஸ்போர்ட் ஆஸ், அப்புறம் பேக்கேஜ், டாக்குமெண்ட் செட்டப், கலர் மோட், அதுக்கப்புறம் எக்ஸிட். இதோட ஃபைல் மெனு ஆப்ஷன் முடிஞ்சிடும். ஸோ ஃபைல் மெனுவில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.